கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம். தினமும் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியேறி மதீனாவில் எல்லையில் இருக்கும் ஒரு குடிசை வீட்டுக்கு செல்வதையும் பின்னர் அங்கிருந்து வெளியேறுவதையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறார்கள் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயம் மட்டும் தெரியாமல் இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல தொடர்ந்து அந்த வீட்டுக்கு உமர், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சென்று கொண்டு இருந்தார்கள். அங்கு சென்ற அபூபக்கர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமலேயே இருந்தது. ஒரு நாள் அபூபக்கர் அவர்கள் வெளியே சென்றதும் குடிசைக்குள் சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்க விரும்பினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடிசையில் இருந்து வெளியே சென்றதும் உள்ளே சென்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கு வயதான கண்கள் பார்வையற்ற ஒரு மூதாட்டி இருப்பதை கண்டார்கள். தினமும் ஒருவர் இங்கே வருகிறாரே, அவர் என்ன செய்கிறார் என்று அந்த மூதாட்டியிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு அந்த மூதாட்டி ஒரு வருவார், அவர் வீட்டை துடைத்து சுத்தம் செய்வார், ஆட்டிலிருந்து பாலை கறந்துவிட்டு எனக்கு கொடுத்துவிட்டு பிறகு எனக்கு சமைத்து விட்டு சென்று விடுவார் என்று பதில் அளித்தார்கள். ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த மரண செய்தியை அந்த மூதாட்டியிடம் சொல்லாமலே இருந்து அந்த பணியை அவர்கள் செய்வதற்காக ஆசைப்பட்டார்கள். அதேபோல் முதல் நாள் அந்த மூதாட்டிக்கு பணி செய்வதற்காக சென்றார்கள். சென்ற முதல் நாளிலேயே அந்த மூதாட்டி அவர்கள், உங்களுடைய நண்பர் இறந்து விட்டாரா என்று கேட்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கேட்டதும் திடுக்கிட்டு போயிடுவார்கள். பிறகு கேட்பார்கள், எனது அருமை தாயே, என்னுடைய நண்பர் இறந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அப்போது அந்த மூதாட்டி சொல்வார்கள், பேரிச்சம்பழத்தில் கொட்டை நீக்காமல் இருந்தது, அவர் எனக்கு பெருச்சம்பளத்தில் கொட்டை நீக்கி தருவார், இதை வைத்துதான் நான் கேட்டேன் என்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அதாவது உதவி செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக தன்னுடைய அதாவது தன்னை முழுமையாகவே மார்க்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள்.